தித்திக்கும் தேன் தமிழ் தெக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். வருங்காலம் தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆன்றோர்களே சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நிலவிலும் நாமக்கல். அதென்ன நிலவிலும் நாமக்கல்? அந்த நிலவிற்கே தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் மண் தேவைப்படுகிறது என்பதை கூறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிலவில் ஒரு வகையான பாறைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். அதன் பெயர் அனார்த்தசை. அந்த பாறைகளை இந்த உலகில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்காதோ என்ற கோணத்தில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அமெரிக்காவில் அதே வகையான அனார்த்தசை பாறைகளை கண்டுபிடித்தனர். ஆனால் அந்த பாறைகளை இஸ்ரோவுக்கு இறக்குமதி செய்வதற்கு அதிக விலை கொடுக்கும் நிலையில் இருந்தது. அதனால் இதன் கதாநாயகராக இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை, நாம் ஏன் இதே வகையான பாறைகளை இந்தியாவின் உள்ளேயே தேடக்கூடாது என்று கூறினார். அதற்காக இஸ்ரோ மும்பை ஐஐடியில் பணியாற்றி வந்த அன்பழகனை தேர்வு செய்தது. அன்பழகனின் குழு மற்றும் இஸ்ரோவின் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் சித்தம்பூண்டி என்ற ஊரில் அதே வகையான பாறைகளை கண்டுபிடித்தனர். அதனால் அந்த பாறைகளை சேலம் மாவட்டத்தில் ஒரு குவாரியின் மூலம் ஒன்றோ இரண்டோ அல்ல 50 டன் அளவுக்கு இஸ்ரோவுக்கு இறக்குமதி செய்தனர். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பாறைகள் நிலவு உருவான போதே உருவான பாறைகளாகும். இந்த பாறைகள் மிக மிக அபூர்வமான பாறைகளாகும். அதனால் இதன் விலையோ அதிகம். இந்த பாறைகளை சேலம் மாவட்டத்தில் இறக்குமதி செய்து சந்திராயன் 2 களத்தில் நன்கு ஆராய்ச்சி செய்து பின்பு விஞ்ஞானிகள் நிலவிற்கு அனுப்பினர். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் பிறப்பது கலையருவி, சொல்லில் பிறப்பது சுவையருவி, கம்மன் பொழிந்தது தமிழருவி. தமிழ் அண்மையும் தமிழின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதாயினும் கடமையை செய்வோம். தமிழன் என்ற ஆணவத்தோடு எந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.